இவன் சரியா இருப்பானோ? சே அப்போ இவன் நானே டென்ஷன்ல தர்றேன். இங்க பாரு கடலையா திண்டு திருக்கி. வயசுக்கு ஏற்ற வேலையா பார்க்குற அந்த மனுஷன். டேய், நீ உண்மையிலே டென்ஷனாக இருக்கிற இல்லை அவசரத்துக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு இடம் நான் முடிச்சு திரியிறியா நீ? நீங்கள் வேற பாய், படத்தில் 2 பாட்டு இருக்கு, அதான் என்ன செய்யறேன் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்குள்ள உங்களுக்கு காமெடி வேற. இதில் என்னடா யோசிக்கிறதுக்கு இருக்கு? மியூசிக் டைரக்டரோட பேசி டக்குனு வேலையை முடியாது. அதெல்லாம் பேசி மியூசிக்கும் பாடுறாலும் ரெடியாக தான் இருக்கு. லிரிக்ஸுக்கு தான் என்ன செய்யறேன்னு தெரியல. எனக்கிட்ட ஒரு ஆள் இருக்கு. யார் அது? நண்பன் லோஜி எழுகுனா அப்படி இருக்கும் பாட்டு. நானும் நினைக்கிறேன், நீங்களும் சொல்றீங்க. இந்த அடுக்கம் போருங்க. ஹலோ லோஜி என்னவா? அண்ணா நான் டேவிட் பேசுகிறேன். டேவிட் சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணா. என்னப்பா லிரிக்ஸ் எழுதி தரணுமா? எப்படி நான் சரியா கண்டுபிடிச்சிங்க? இப்படி தாண்டா வாரிங்க ஒவ்வொருத்தனா வந்து எழுதி கேட்பீங்க, நானும் எழுதி கொடுப்பேன். அப்புறம் பாட்டும் வராது, ஆளும் வராது. அப்படிலாம் இது இல்லைண்ணா, இது பக்கா பிளான். வந்தா மகிழ்ச்சி. சரி, பாட்டோட சிச்சுவேஷன் சொல்லு. அது எப்படி நான் என் வாயால சொல்றது? ஏண்டா அவ்வளவு வில்லங்கமாவா இருக்கும்? இல்லைண்ணா இல்லை, நான் அந்த சிச்சுவேஷனை சொல்றதை விட விஷுவலா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் தானே, அதுதான். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க எங்க வரணும் எப்படி வரணும்ன்றத நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹெட் இம்ரான் பாய் பார்த்துக்குவாரு. நீங்க ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணா காணும்னா. சரி, சிறப்பா பண்ணிடலாம். தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இம்ரான் பாய், ரெக்கார்டிங்கை பக்காவா முடிச்சிடுங்க. ஏன் நீ எங்க போற? அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசரை பார்க்க போறேன். ஒரு படத்துக்கே உன்னோட மாரடிக்க முடியல, இதுல இன்னொன்றாடா ஒரு நியாயம் வேணாமாடா? பாய், நம்ம பில்டப் பண்றோமோ பீலா வர்றோமோ அது முக்கியம் இல்லை, நம்ம எதை பண்ணாலும் சனம் நம்மளை ஒத்து பார்க்கணும். வரட்டா பேசுறேன், இவன் என்னத்தையே சொல்லிட்டு போறான் சம்பந்தம் இல்லாம. காருவா என்ன மாதிரி படம், என்ன மாதிரி சிச்சுவேஷன்டா ஒரு அண்ணன் தங்கச்சிகளோட ஒரு ஸ்டோரி தான். பாசமலர் அப்படி எதுவுமா இல்லாட்டி இருக்கலாம், மேபி கிட்டத்தட்ட அப்படி ஒரு ட்ராக் தான். அண்ணா தான் படிச்சுட்டு போற மாதிரி. ஓகே, அண்ணாட மைண்ட் செட் இல்லையா? அவர் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் எல்லா பக்கத்துலயும் முறுகிட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து சாஃப்டாவே தொடங்க அந்த பாட்டு. ஓகே, அவரோட மைண்ட் செட்ல போய் அவரோட மைண்ட் செட்ல போனா சரி, மியூசிக் கேட்டா இன்னொரு ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, டியூன் கேட்ட மாதிரியும். சரியா ப்ளே பண்ணிடுமா? ஓகே, போறோம் பாப்போம். அடுத்தது பூ ஒன்ன தேடிக்கொள்ள வழியும் இல்ல.
கவிதைகள் வடிவா இருக்கும், எழுத்து வடிவா இருக்காது. அதனாலதான் யாரும் பார்க்காம இப்படி வச்சிருக்கீங்க. அது நார்மலாவே இருக்குது அப்படின்னா வடிவா நாக்கள் தான் எழுத்து சின்ன கூடாம இருக்கலாம். இதை கொஞ்சம் படிச்சு பாப்போமா வந்து. அந்த தள்ளாடும் வந்து திரும்பவும் வருதுல வந்து அதுக்கு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் செய்வோமா வந்து? அந்த இங்கேயும் தள்ளாடும் வந்து திரும்பவும் தள்ளாடு வருது. ஓகே, நாள் கழிச்சு எழுதுனா அதான் பிரச்சனை. ஸோ சங்கஜன் டோனுக்கு திண்டாடும் ஓகே இருக்குமா? எனக்கு தள்ளாடம் மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு போட முடியும். அதே மாதிரி நல்லா இருக்கு அந்த அதுக்குரிய எழுத்து போட்ட எழுத்து நல்லா இருக்கு, அந்த சவுண்டிங் நல்லா இருக்கு. தள்ளாடும் தள்ளாடும் இல்லைன்னா அப்படி அந்த அந்த தள்ளாடும் இன்னும் வராம அப்படி ஏதாவது இப்போ கல்லானின் போட்டோம். கல்லான தேரானின், கல்லான தேரானின் நல்லா இருக்கு. அப்படி படிக்கணும். அப்படி படிச்சுப்பா. ஓகே.